எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 3 Understanding Quadrilaterals Exercise 3.4 First Sum. State whether true or false. அதில் first subdivision all rectangles are squares. எல்லா ரெக்டாங்கிள்ஸும் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. இது ட்ரூவா இருக்கணும்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஸ்கொயரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயரை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இது ட்ரூ. பட் திஸ் இஸ் அ ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ரெக்டாங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் we have length, breadth. Squares பொறுத்த வரைக்கும் we have sides. Rectangle உடைய length and breadth ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. length 30 மீட்டர், breadth 20 மீட்டர்னு வேற வேற கூட இருக்கலாம். அதாவது ரெக்டாங்கிளோட எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னு கிடையாது. ஆனா ஸ்கொயர்ஸ்ல எல்லா சைட்ஸும் கண்டிப்பா ஈக்குவல். இந்த ஒரு கான்ஃபிளிக்ட்லயே எல்லா ரெக்டாங்கிள்ஸையும் நம்ம ஸ்கொயர்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனா வைஸ் வெர்சா இஸ் ட்ரூ. எல்லா ஸ்கொயர்ஸும் ரெக்டாங்கிள்ஸ் தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தா ஸ்கொயருக்கும் 4 சைடு, இதுக்கும் 4 சைடு. ஸ்கொயர்ஸ்ல இங்க ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருந்தாலும் இந்த ரெக்டாங்கிள் அது எப்படி அப்ளிகபிள் ஆகும்னா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ளிகபிள் ஆயிடும். இங்கேயும் எல்லா ஆங்கிள்ஸ் 90 டிகிரி, இங்கேயும் எல்லா ஆங்கிள்ஸ் 90 டிகிரி. ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல், இங்கேயும் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல். ஸ்கொயரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரெக்டாங்கிள் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால எல்லா ஸ்கொயரையும் நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஆனா எல்லா ரெக்டாங்கிளும் ஸ்கொயர்ஸ் கிடையாது. ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட ரிலேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெக்டாங்கிள் 90 டிகிரிஸ் இருக்கு. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 5 மீட்டர், 10 மீட்டர். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஆகுதா? ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்கொயர்ல எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அந்த கண்டிஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால ஃபால்ஸ். பி சம் ஆல் ராம்பஸஸ் ஆர் parallelogram. எல்லா ராம்பஸும் parallelogram அப்படின்னு சொல்றாங்க. ராம்பஸோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் parallelogram சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது ட்ரூ. இது ராம்பஸ், இது parallelogram. ஒரு ராம்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். parallelogram பொறுத்த வரைக்கும் ஜெனரலா பார்த்தா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. ஆனா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாவும் இருக்கலாம். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒருவேளை எல்லா சைடும் ஈக்குவலா இருந்தா அப்பயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லா சைடும் 5, இங்கேயும் இப்ப எல்லா சைடும் 5 இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டில் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால parallelogram உடைய கண்டிஷனான ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் ராம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. This is parallel to this, same way this is parallel to this. Opposite sides parallel. Parallelogram same, opposite sides எப்பவுமே parallel தான். Third, opposite angles are equal. Opposite angles are equal. Parallelogram அதே. Opposite angles எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். Fourth, adjacent angles add up to 180 degree. பக்கத்துல இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இது parallelogramலயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. லாஸ்ட், diagonals bisect each other at 90 degree. parallelogramலயும் diagonals bisect each other. ராம்பஸோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் இந்த parallelogram சாட்டிஸ்ஃபை பண்றனால this statement is true.
ஆனா வைஸ் வர்சா பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஏன்னா parallelogram-ல எல்லா சைடா ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 7 7 இப்படி இருந்தாலும் அது parallelogram தான். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், மற்ற எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா ராம்பஸ்ல எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கணுங்கிறதுனால parallelogram எல்லாமே ராம்பஸ் கிடையாது. பட் ஆல் rhombuses ஆர் parallelogram. இங்க 5 5 இருந்தா அது parallelogramனு சொல்லலாம். C subdivision. All squares are rhombuses and also rectangle. Square, rhombus, rectangle. இந்த ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டிஸ் ராம்பஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரெக்டாங்கிளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ராம்பஸ்லயும் அதே தான். ரெக்டாங்கிள்ல பார்க்கும்போது ஆல் சைட்ஸ் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும்னு கிடையாது. ஆனா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். எனிவேஸ் இங்க எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும்போது கண்டிப்பா அது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். சேம் கேஸ் நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன்ல பார்த்தோம். இந்த சைடு எல்லாமே 6 6 6 6ன்னு இருந்தா ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இங்கேயும் எல்லாமே 6 அப்படின்னு இருக்குன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. இங்கேயும் அதேதான், இங்கேயும் அதேதான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கொயர், ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. தேர்ட் ஒன், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ராம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே 90 டிகிரில இருக்கும். ராம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்க 90னா அதோடைய ஆப்போசிட்டும் 90, இங்க 90னா ஆப்போசிட்டும் 90. எனிவேஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ங்கிற ப்ராப்பர்ட்டியும் அப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னாலும் அது 90 டிகிரி. ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் சேம், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல், அதாவது எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரி. ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி diagonals. Diagonals of a square. இந்த ஸ்கொயரோட diagonals வந்து ஈக்குவலாகவும் இருக்கும், bisect at 90 degree. அதாவது அது பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆகும். இது ரெண்டும் மீட் பண்ற இடம் 90 டிகிரி வரும். ராம்பஸ்ல diagonals ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. They bisect each other at 90 degree. ரெக்டாங்கிள்ல சேம் as ஸ்கொயர், diagonals ஈக்குவலா இருக்கும். ஸ்கொயரோடது இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸ்கொயரோட diagonals ஈக்குவலாகவும் இருக்கும், பைசெக்ட் பண்ணுது 90 டிகிரில. இங்க ராம்பஸோட diagonals bisect at 90 டிகிரி. அதனால இந்த ப்ராப்பர்ட்டியும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. Therefore, all squares are rhombuses and also rectangles. True. Vice versa possible-ன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெக்டாங்கிள்ஸ் வந்து ஸ்கொயர்ஸ் கிடையாது, ஃபால்ஸ்ன்ட்டு. ராம்பஸ் எல்லாம் ஸ்கொயர்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கண்டிப்பா 90 தான் இருக்கணும். ஆப்போசிட் ஈக்குவல் இங்க 60 60 50 50னா ஸ்கொயர் ஒத்துக்காது. Therefore, vice versa ரெண்டு கேஸ்லயும் பாசிபிள் இல்ல. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். D subdivision. All squares are not parallelograms. Squares எல்லாமே parallelograms கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எல்லாமே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல். parallelogram பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்.
இதுல எல்லா சைடும் ஈக்குவல். அப்ப இந்த பக்கம் 5 5 5 5 அப்படி இருக்குன்னா ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல் தானே. 5 இஸ் ஆப்போசிட் டு 5 which is equal. அகைன் எல்லாமே ஈக்குவல் தான். அப்ப இது சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செய்யுது. ஓகே, வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கான்னு பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரி. பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா இங்க 90, இங்கேயும் 90, இங்க 90, இங்கேயும் 90, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா தானே இருக்கு. இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. தேர்ட் ப்ராப்பர்ட்டி, ஆப்போசிட் சைட்ஸ் parallel. பேரலோகிராம்லயும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel தான். நெக்ஸ்ட், லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்கொயர், அதோடைய டயகனல்ஸ். டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாவும் இருக்கும், டயகனல்ஸ் ஈக்குவல், பைசெக்டும் பண்ணும். ஆனா 90 டிகிரில தான் பைசெக்ட் பண்ணும். பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணும். அதாவது ஸ்கொயருங்கிற பர்சன் என்ன சொல்றானா, என்னோட டயகனல்ஸ் ஈக்குவலாவும் இருக்கும், அது கரெக்டா பைசெக்டும் ஆகும். அதாவது ரெண்டு டயகனலும் ஈக்குவல் ஹாஃபா பிரியும், 90 டிகிரில பைசெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஆனா பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அப்போ இங்க ஸ்கொயர்ல டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகதான் செய்யுது. அந்த கண்டிஷன் இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது என்ன ஆங்கிள் வேணா பண்ணா எனக்கு ஓகே அப்படின்னு பேரலோகிராம் சொல்லிட்டான். அப்ப 90 டிகிரில பண்ணாலும் அது ஓகே தான், ஏன்னா அதுவும் ஒரு ஆங்கிள். சோ அந்த ஒரு கண்டிஷனால இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. therefore all squares are not parallelograms அப்படின்னு சொல்றது false. ஏன்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. வைஸ் வர்சா கேஸ்ல வருதான்னு பார்க்கலாம். இங்க டயகனல்ஸ் பைசெக்ட் தான்ப்பா பண்ணும், எந்த ஆங்கிள் வேணா பண்ணலாம். ஸ்கொயர் ஒத்துக்க மாட்டான், எனக்கு 90 டிகிரி தான் வேணும்னு சொல்லுவான். அதனால இத ஸ்கொயரா சொல்ல ஸ்கொயர் ஒத்துக்காது. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். இது 5, இது 5னா இது 7, இது 7 கூட இருக்கும் அப்படின்னு பேரலோகிராம் சொல்லுவான். ஆனா ஸ்கொயர் ஒத்துக்காது, எனக்கு எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கணும். இது ஒரு ஹவுஸ், இது ஒரு ஹவுஸ். இந்த ஹவுஸ் இங்க போகணும்னா இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் உள்ள போக முடியும். அப்படிதான் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வரலாம் அப்படின்னா இவங்க கிட்ட எல்லா சைடும் ஈக்குவல் இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவை ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா. ஆமா ஈக்குவல் தான், ஏன்னா 5 5 5 5 ஆப்போசிட் ஈக்குவல் தான், ஓகே அப்போ உள்ள வரலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். sum all kites are rhombuses. அப்போ நம்ம கைட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துட்டு அது rhombus சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். கைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு இப்படியும், தேர்ட் அண்ட் ஃபோர்த் சைடு ஒரு மாதிரி எலாங்கேட்டடா இருக்கும். ஆனா ராம்பஸ்ல எல்லா சைடும் ஈக்குவல். கைட்டுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலே கைட் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா கைட்ல only 2 pair of adjacent sides தான் ஈக்குவல். இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். ராம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அப்போ இவனோட ஹவுஸ்குள்ள போறதுக்கு எல்லா சைடும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுவான். ஆனா கிடையாது, இதுல adjacent sides தான் ஈக்குவல். அதுவும் 2 pairs. இதுவும் கிடையாது, மேல ரெண்டும் கீழே ரெண்டும் ஈக்குவல். இங்க ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு இது இங்க போகும்போது ஆல் சைட்ஸ் ஈக்குவலான்னு பார்த்தா இருக்காது, இது ஃபெயில் ஆயிடும். therefore ஆல் கைட்ஸ் ஆர் ராம்பஸா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஃபால்ஸ். வைஸ் வர்சா சாட்டிஸ்ஃபை ஆகுமா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் சப்டிவிஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். if sum all rhombuses are kites, எல்லா ராம்பஸும் கைட்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ராம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கைட்ஸுக்கு ஓகேவா இருக்கான்னு பார்க்கலாம்.
rhombus, kite. Rhombus ஓட first property all sides equal. Kitesல adjacent pair of sides equal. அப்ப எல்லா சைடும் 5 அப்படின்னா இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். 5 is equal to 5, 5 is equal to 5. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். கைட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவல். அதாவது this angle is equal to this angle. இப்போ இதுல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ங்கிறதுனால இந்த பக்கம் 50 டிகிரி, இந்த பக்கம் 50 டிகிரி, அண்ட் இந்த பக்கம் 60னா இந்த பக்கம் 60. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எனிவேஸ் இந்த 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ங்கிறதுனால ஒரு பேர் மட்டும் இதுல இருந்தாலே போதும். இது 2 பேரும் இருக்கு, வெல் அண்ட் குட். ஆனா ஒரு பேரே போதுங்கிறதுனால இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டயகனல்ஸ். டயகனல்ஸ் ராம்பஸ்ல பெர்பெண்டிகுலரா இருக்கும், பைசெக்ட் ஈச் அதர். அதாவது they bisect at 90 டிகிரி. கைட்ஸ் பொறுத்த வரைக்கும் டயகனல்ஸ் perpendicular to each other தான், அதாவது 90 டிகிரி தான். ஆனா இந்த லாங்கர் டயகனல் வந்து ஷார்ட்டர் டயகனலை பைசெக்ட் பண்ணும். லாங்கர் டயகனல் bisects the shorter diagonal. கைட்டோட ப்ராப்பர்ட்டி இந்த 3 தான். தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டயகனல் எப்படி இருக்கணும்னு அது சொல்லுது. கண்டிப்பா அது பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா தான் இருக்கணும். லாங்கர் டயகனல் ஷார்ட்டர் டயகனலை பைசெக்ட் பண்ணணும்னு சொல்லுது. இங்க ஜஸ்ட் டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணுது. அப்போ ராம்பஸ்ல டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணும். அதாவது this is equal, இது ரெண்டும் ஈக்குவல், இந்த 2 பார்ட்டும் ஈக்குவல். கைட்ல எது இந்த லாங்கா இருக்கோ அந்த டயகனல் தான் இந்த ஷார்ட் டயகனலை பைசெக்ட் பண்ணும். ஏதோ ஒரு டயகனல் அப்ப பைசெக்ட் பண்ணா போதுங்கிறது தான் கைட்டோட கண்டிஷன். அது ராம்பஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. தேர்ஃபோர் கைட்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ராம்பஸ் ஏதோ ஒரு வகையில சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்படிங்கறதுனால எல்லா ராம்பஸும் கைட்ஸ் தான் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கலாம். ஹென்ஸ் இட் இஸ் அ ட்ரூ. இது போக ராம்பஸ்க்கு வேற ப்ராப்பர்ட்டிஸஸ் இருக்கு, பட் அது எதுவும் கைட்டை டிஸ்டர்ப் பண்ணல. ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கட்டும், அந்த மாதிரி அதர் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறனால எல்லா ராம்பஸையும் நம்ம கைட்ஸ்னு அக்ரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டிவிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிசம் ஆல் parallelograms ஆர் ட்ரெபீசியம். எல்லா parallelograms-உம் ட்ரெபீசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம parallelogram-ஓட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ட்ரெபீசியம்-ஓட ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ parallelogram-னு பார்க்கும்போது ஃபர்ஸ்டே நமக்கு தோன்றது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. ஆனா ட்ரெபீசியம் பத்தி யோசிக்கும் போது one pair of opposite sides are parallel. parallelogramல opposite sides ரெண்டுமே ஈக்குவலாவும் இருக்கும், parallel-ஆவும் இருக்கும். அப்போ இதுக்கு எலிஜிபிளான்னு வந்து பார்க்கப்ப ஏதாச்சும் ஒரு பேர் parallel-ஆ இருந்தாலே போதும்பா அப்படின்னு ட்ரெபீசியம் சொல்லுது. இங்கே என்கிட்ட 2 பேருமே parallel, ஆனா இது கேக்குறது ஒரே ஒரு பேர் தான். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான ஒரே ஒரு கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ. ஆனா வைஸ் வர்சா திங்க் பண்ணி பார்த்தோம்னா ட்ரெபீசியம் கிட்ட ஒரே ஒரு பேர் ஆஃப் parallel சைட்ஸ் தான் ட்ரெபீசியம் கிட்ட இருக்கு. ஆனா parallelogramக்கு ரெண்டுமே வேணும், 2 பேருமே parallel-ஆ இருக்கணும். அப்போ ஃபெயில் ஆயிடும். அதனால ட்ரெபீசியம்ஸ் ஆர் நாட் parallelograms, பட் parallelograms ஆர் ட்ரெபீசியம்ஸ்.
லாஸ்ட் சப்டிவிஷன் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரெபீசியம்ஸ். ஸ்கொயருக்கும் பார்த்தா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. ட்ரெபீசியம்க்கு தேவை ஒரே ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் parallel இருந்தாலே போதும். ட்ரெபீசியம் வந்து நீ என்னோட கேட்டகரிக்கு வரணும்னா ஒரே ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் parallel வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் parallel இருக்கு அப்படின்னு ஸ்கொயர் சொல்றதுனால ஒரு பேரே போதும். அதனால இது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. Therefore, all squares are trapeziumங்கிறது true. Vice versa think பண்ணி பார்க்கறோம்னா ட்ரெபீசியம் கிட்ட ஒரே ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் தான் parallel இருக்கு. ஆனா ஸ்கொயருக்கு 2 பேருமே எனக்கு parallel வேணும்னு சொல்லும். அதனால ட்ரெபீசியம்ஸ் ஆர் நாட் ஸ்கொயர்ஸ் பட் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரெபீசியம்ஸ். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடென்டிஃபை ஆல் தி quadrilaterals. Quadrilateralsனா four-sided figures that have 4 sides of equal length. 4 சைடும் ஈக்குவல் லென்த் இருக்கக்கூடிய எல்லா 4-sided figures ஓட நேம் கேக்குறாங்க. ஸோ மொத்தம் quadrilaterals அப்படின்னு பார்த்தாலே 7 shapes தான். அந்த 7 shapesல எதுக்கெல்லாம் ஈக்குவல் லென்த், எதுக்கெல்லாம் 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த 7 shapes என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரெக்டாங்கிள், ஸ்கொயர், rhombus, parallelogram, trapezium, kite, next isosceles trapezoid. இந்த 7ம் நமக்கு தெரிஞ்ச quadrilateralஸோட ஷேப்ஸ். இது போக எக்ஸ்ட்ராவா we have one general quadrilateral. அதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. ஆல் சைட்ஸ் அன்இக்குவலா இருக்கும், ஆங்கிள்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், ஒரு இப்படி சாட்டிஸ்ஃபை ஆகணும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த 7 ஷேப்ஸ் தான் மெயினானது. இதுல எதுக்கெல்லாம் 4 சைட்ஸும் ஈக்குவல். ஆப்வியஸா ரெக்டாங்கிளுக்கு கிடையாது, ஏன்னா ரெக்டாங்கிளுக்கு லென்த் பிரெத் வேற இருக்கலாம். ஸ்கொயர் எஸ், ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ராம்பஸ் எஸ், ராம்பஸ்க்கும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல். parallelogram no, ஏன்னா parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல் அண்ட் parallel தான் ப்ராப்பர்ட்டி. ட்ரெபீசியமும் நோ, கைட்டும் கிடையாது, ஐசோசெலஸ் ட்ரெபீசாய்டும் கிடையாது. இப்போ 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்குது ஸ்கொயரும் ராம்பஸும் தான். ஸ்கொயர் எப்படின்னா ராம்பஸ் அதை டில்ட் பண்ண மாதிரி. 4 ரைட் ஆங்கிள்ஸ் எதுலாம் இருக்கணும். ரெக்டாங்கிள் எஸ், square yes, மற்றபடி ராம்பஸ், parallelogram, trapezium, kite, isosceles trapezoid எதுலையுமே கண்டிப்பா ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கணும்லாம் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம், எக்ஸ்பிளைன் ஹவு அ ஸ்கொயர் இஸ் அ குவாட்ரிலேட்ரல். ஒரு ஸ்கொயரை நம்ம ஏன் குவாட்ரிலேட்ரல்னு சொல்றோம்? A square is a quadrilateral because it has 4 sides. 4 சைடு இருக்கிறதுனால அது ஒரு quadrilateral. ஏன்னா quadrilateralங்கிறதே ஒரு shape with 4 sides, கரெக்டா? Explain how a square is a parallelogram. அது ஏன் ஒரு parallelogram அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல டி சப்டிவிஷன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். A square வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே parallelogram ஓட satisfy ஆகுது. Therefore, a square is a parallelogram because its opposite sides are parallel to each other. Why a square is a rhombus? ஒரு ஸ்கொயர் ஏன் ராம்பஸ்னு சொல்றோம்? அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல சி சப்டிவிஷன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு ஸ்கொயரை நம்ம ராம்பஸ்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா,
It has four equal sides. Its four sides are of the same length. Rhombusly 4 சைடும் equal, squarely 4 சைடு equal. ஏன் ஒரு ஸ்கொயரை ரெக்டாங்கிளும் நம்ம அக்ரி பண்றோம்? இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல சி சப்டிவிஷன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. Because each interior angle measures 90 degree. ரெக்டாங்கிள்லயும் ஒவ்வொரு இன்டீரியர் ஆங்கிள் 90 டிகிரி, ஸ்கொயர்லயும் ஒவ்வொரு இன்டீரியர் ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நேம் த quadrilaterals whose diagonals bisect each other. மொத்தம் 7 quadrilateral ஷேப் நமக்கு தெரியும். அதுல எந்தெந்த quadrilaterals அதோடைய diagonals வந்து bisect பண்ணும்? ஒவ்வொரு quadrilateralோட ப்ராப்பர்ட்டியை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். parallelogram, square, rhombus, rectangle. இந்த 4 ஷேப்ஸ்க்கு மட்டும்தான் அதோடைய diagonals bisect பண்ணும். பேலன்ஸ் எந்த குவாட்ரிலேட்டரல்ஸ்க்கும் டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கைட் எடுத்துக்கிட்டா கூட ஒரு டயகனல் எலாங்கேட்டடா இருக்கும், ஷார்ட் டயகனல். இந்த ஷார்ட் டயகனல் தான் பைசெக்ட் ஆகுமே தவிர இந்த லாங் டயகனல் பைசெக்ட் ஆகாது. இங்கே கம்மியாகவும் இங்க லாங்காகவும் இருக்கும். Therefore other shapes of quadrilateralக்கு they don't bisect each other. செகண்ட் கேட்டகரியில பர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப parallelogram எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இப்படி இருக்கும். இந்த மாதிரி பைசெக்ட் ஆகும். இதுவும் ஈக்குவல் தான், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் தான். ஆனா இங்க ஃபார்ம் பண்ணிருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியா இருக்காது. ஏதோ ஒரு ஆங்கிள் அது பைசெக்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாம பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 90 டிகிரில அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்தாதான் எக்ஸாக்டா 90 டிகிரில பைசெக்ட் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்கொயர் அண்ட் ராம்பஸ். ஏன்னா ஸ்கொயர்லயும் ராம்பஸ்லயும் தான் பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆகும், whereas other shapesல ஆகாது. நெக்ஸ்ட், எதுல diagonals ஈக்குவலா இருக்கும்? Of course square and rectangle. other shapesல diagonals ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ராம்பஸ் எடுத்துக்கிட்டாலே அது அன்ஈக்குவல் diagonals தான். கைட் எடுத்தாலும் அன்ஈக்குவல் diagonals. other shapes of quadrilateralsல diagonals ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபிஃப்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் சம், எக்ஸ்பிளைன் why a rectangle is a convex quadrilateral. ஏன் ஒரு ரெக்டாங்கிள் கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரெக்டாங்கிள் அதோட டயகனல்ஸ் எப்ப நம்ம கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் சொல்வோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்னு, அதோடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாமே 180 டிகிரிக்குள்ள இருக்கணும். இட் ஷுட் பி லெஸ் தென் 180 டிகிரி. எல்லா ஆங்கிளுமே 180 டிகிரிக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், அதோடைய டயகனல்ஸ் இன்டீரியர்ல இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்கிள் ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஏன்னா இந்த ரெக்டாங்கிள் எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி, all the interior angles are 90 degree. And both the diagonals of the rectangle lying on its interior. Hence it is a convex quadrilateral.
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாமே 180 டிகிரி இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் 2 டயகனல் இருக்கணும். அந்த 2 டயகனலும் அந்த ஃபிகருக்குள்ள இருக்கணும். அந்த இன்டீரியர் ஆஃப் த டயக்ராம் இருக்கணும். சிக்ஸ்த் சம், ABC is a right angle triangle. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ABC, and O is the midpoint of the side opposite to the right angle. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடோடைய மிட் பாயிண்ட்ல O இருக்கு. Explain why is O equidistant from A, B and C. இந்த O வந்து ஏல இருந்தோ சில இருந்தோ பில இருந்தோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதாவது OA ஈக்குவல் டு OB ஈக்குவல் டு OC. இதுக்கான ரீசன் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பிசிக்கு பேரலா ஏடின்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பிசியோட லென்த்தே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதாவது ஏடி ஷுட் பி ஈக்குவல் அண்ட் பேரலல் டு பிசி. சிமிலராக சிடி ஷுட் பி ஈக்குவல் அண்ட் பேரலல் டு ஏபி. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நடுவில் டயகனலையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த டயகனலையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால பை கன்ஸ்ட்ரக்ஷன் AD is parallel to BC, AB is parallel to CD. அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த AD வரைஞ்சது BC என்ன லென்த்தோ அதே தான் நம்ம வரைகிறோம். ஆல்சோ AD is equal to BC, AB equal to CD. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே ஏடியை பிசிக்கு பேரலல் அண்ட் ஈக்குவலாகவும் ஏபிக்கு பேரலல் அண்ட் ஈக்குவலாக சிடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏபிசிடி இஸ் அ ரெக்டாங்கிள். ஏன் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலாக இருக்கு. மோரோவர் 90 டிகிரி இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கு. Now ABCD is a rectangle. Why ABCD is a rectangle அப்படின்னா as the opposite sides are equal and parallel. Also the interior angles 90 degree. The interior angles are 90 degree. இப்போ இது ரெக்டாங்கிள் ஆனனால எப்போவுமே in a rectangle the diagonals are equal, also they bisect each other. AC equal to BD, இது equal, ஏன்னா diagonals equal, also they bisect each other na, this is equal to this is equal to this. அப்பனா O வந்து ஈக்குவிடிஸ்டன்ஸ்ல தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ இது ஃபுல்லா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சோம்னா 5 ஸ்ப்ளிட் ஆயிடுது. டயகனல்ஸ் ஈக்குவல்ங்கிறதுனால இதுவும் அதே 10 சென்டிமீட்டர் தான். அப்போ இதுவும் 5 தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த ஓங்கிற பாயிண்ட் வந்து ஏஆ இருக்கட்டும், பிஆ இருக்கட்டும், சிஆ இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் ஈக்குவிடிஸ்டன்ஸா இருக்கு. திஸ் implies OA equal to OB equal to OC. இந்த டயகனல்ஸ் ஈக்குவலாகவும் பைசெக்ட் பண்றதுனால இது மூணும் ஈக்குவல். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். Hence O is equidistant from A, B and C. Hence O is equidistant from A, B and C. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்றோம்.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.